சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சியோகிராம் சொல்கிறது அந்த டெஸ்ட்டுக்கு பேர். என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற ரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும், மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கேயே ஒரு அரை நாள் ஒரு அறையில் எல்லோரும் பார்க்க முடியாத நான் இருந்தேன். நான் ஐசியூவில் இல்லை. ஐசியூவில்னா ரொம்ப டேஞ்சரான ஐசியூவில் சொன்னாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்கிறது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. 1 மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் கார்டியாலஜி கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அது ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உறுத்தி இருக்கும். ஒரு ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய உயிர் பாதுகாப்பை யார் நான் அங்கு இருக்கிறப்போ காரிடாரோட அங்கே கூட வரமாட்டானுங்க. காரிடார் அங்கே கூட வரமாட்டானுங்க, விடமாட்டேன். நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேர கதவை தட்டணும். மேலே உள்ள போய் ஐயாவை தூங்க விட மாட்டாருங்க. பாத்ரூமில் இருக்கிறாரு. ஐயா போனேன், என்னையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க. துப்பு இல்லாதவனுங்க. இது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை, கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் மும்பை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு.
அப்போ அந்த சொன்னதும் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட அப்போ 19 அப்போ இப்போ 19 கொண்ட நிர்வாக குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாக குழு இல்லை, அது நிர்வாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சாகரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிட்டு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாடு தலைவர்கள் இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேணாலும் வரலாம், அனுமதியோடு பார்த்தலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியும் இல்லை, அவங்க கொண்டு வர வியாதியை எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றுக்கு முன்னாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்பது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.